அன்பான மாணவ செல்வங்களுக்கு மீண்டும் வணக்கத்தை கூறிக்கொண்டு 5வது வினாப்பரத்திரத்தினுடைய வினாக்களும் விடைகளும் தொடர்ச்சியிலே நாங்கள் சமயக்குறவர்களை பற்றி அவர்கள் சார்ந்த வினாக்களையும் விடைகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே அடுத்த வினாவாக சுந்தருடன் தோழமையாக இருந்த மன்னன் யார்? சுந்தருடன் தோழமையாக இருந்த மன்னன் சேரமான் பெருமான். அதாலேயே சுந்தருக்கு சேரமான் தோழர் என்று சொல்லப்படுகின்ற பெயர் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சுந்தரர் இறுதியாக பாடிய பாடல் இது. ஏற்கனவே நாங்கள் பித்தாப்புரை சூடி என்று சொல்லப்படுகின்ற பாடல் அவர் பாடிய முதலாவது பாடல் என்று பார்க்கிறோம். இறுதியாக அவர் பாடிய பாடல் தலைக்கு தலை மாலை. தலைக்கு தலை மாலை என்று சொல்லப்படுகின்ற பாடலை அவர் இறுதியாக பாடியிருக்கிறார். சுந்தரர், பறவையார், சங்கிலியார் மூவருக்கும் கையிலேயே கிடைக்கப்பெற்ற பெயர்களவை. அந்த அடிப்படையிலே சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கையிலேயே ஆளாள சுந்தரர் என்ற ஒரு பெயர் ஏற்பட்டது. ஆளாள சுந்தரர் என்ற பெயர் ஏன் ஏற்பட்டது? ஆளாள சுந்தரர் என்ற பெயர் சுந்தருக்கு கிடைக்கப்பெற்றமைக்கான காரணம் என்ற கூட வினா கேட்கப்படலாம். அங்கே தேவர்களும் அசுரர்களும் திருப்பாற்கடலை கடைகிற பொழுது அந்த பாம்பு, வாசி என்று சொல்லப்படுற அந்த பாம்பு விடத்தை கக்கிய பொழுது விடம் என்பதற்கு ஆலம் என்ற ஒரு பெயர் இருக்கின்றது. அந்த விடத்தை திரட்டிக்கொண்டே சிவபெருமானுடைய வாயிலே போடுகிறார். அதாலே அவருக்கு கிடைத்த பெயர் ஆளாள சுந்தரர் என்ற பெயர். பரவியாருக்கு கமலினியார் என்ற பெயரும் சங்கிலியாருக்கு அனிந்திதியார் என்ற பெயரும் அங்கே திருக்கையிலே வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறே பிள்ளைகள் நீங்கள் மாணிக்கவாசனுடைய வரலாறுகளை நீங்கள் பார்த்து கொள்ளப்பட வேண்டும். இப்பொழுது நாங்கள் இந்த சந்தான குரவர்கள் என்று சொல்லப்படுகின்ற பாடப்பரப்புகளை நுழைகின்றோம். சந்தானம் என்பது பரம்பரையை குறிக்கின்றது. ஆகவே பரம்பரையாக வருகின்ற அந்த குருமார்களை நாங்கள் சந்தான குரவர்கள் என்று சொல்கின்றோம். இந்த சந்தான குரவர்கள் 2 பிரிவாக நோக்கப்படுகின்றார்கள். ஒன்று அகச்சந்தான குரவர்கள், 2வது புறச்சந்தான குரவர்கள். இந்த சந்தான குரவர்களை குறிப்பிடுக அல்லது அகச்சந்தான குரவர்களை குறிப்பிடுக, புறச்சந்தான குரவர்களை குறிப்பிடுகின்ற பொழுது அந்த ஓடரை நீங்கள் மாறாமல் வெளியேறிக் கொள்ளப்பட வேண்டும். முக்கியமான விடயம். ஏனென்றால் அது ஒரு குருசேட பரம்பரையாக காணப்படுகின்றது. அந்த அடிப்படையிலே அகச்சந்தான குரவர்கள் யாவர்? திருநந்தி தேவர், சனற்குமார முனிவர், சத்தியஞான தரிசனிகள், பரஞ்சோதி முனிவர் என்று சொல்லப்படுகின்ற இந்த 4 பேரும் அகச்சந்தான குரவர்களாக காணப்படுகின்றார்கள். ஆச்சந்தான பரம்பரைக்கு பிறகு, ஆச்சந்தான பரம்பரைக்கு பின்னர் தோன்றியவர்கள் புறச்சந்தான பரம்பரையினர். புறச்சந்தான குரவர்கள் எனப்படுபவர்கள் மெய்கண்ட தேவர், அருணந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாவதி சிவாச்சாரியார் என்று சொல்லப்படுகின்ற இந்த 4 பேரும் புறச்சந்தான பரம்பரையை சார்ந்தவர்களாக காணப்படுகின்றார்கள். ஆகவே உங்களுக்கு அகச்சந்தான குரவர்கள் யார், புறச்சந்தான குரவர்கள் யார், அவருடைய பரம்பரைகள், அவருடைய ஓடர்கள் நீங்கள் ஒழுங்காக அவற்றை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். சைவைத்தாந்த நூல்களில் முதல் நூல் வழிநூல் என்பவற்றை தருக. இங்கே இந்த சைவைத்தாந்த நூல்கள் என்று சொல்லப்படுவது இந்த சந்தான பரம்பரையிலே சந்தான குரவர்கள் எழுதிய இலக்கியங்கள் தான் பெரும்பான்மையாக காணப்படுகின்றன. அந்த அடிப்படையிலே இந்த சைவைத்தாந்த நூல்களிலே முதல் நூலாக திகழ்வது, இந்த இலக்கியத்தை மணிமுடியாக திகழ்வது, முதல் நூலாக திகழ்வது, தலையாய நூலாக காணப்படுவது, முதல் நூல் எனப்படுவது, இவ்வாறெல்லாம் கேட்பார். இந்த சித்தாந்த சாஸ்திர நூல்களிலே சைவசித்தாந்த நூல்களிலே முதல் நூலாக மணிமுடியாக திகழ்கின்ற இலக்கியம் சிவஞான போதம். இதனை எழுதியவர் மெய்கண்டதேவர்.
சிவஞான போதம் என்று சொல்லப்படுற இலக்கியத்தை எழுதியவர் மெய்கண்டதேவர். அது 12 சூத்திரங்களை உடையது, 81 வெண்பாங்களை கொண்டது. இவ்வாறு அந்த இலக்கியம் காணப்படுகிறது. இங்கே வழிநூலாக திகழ்வது சிவஞான சித்தியார், மெய்கண்டதேவருடைய மாணவனாக காணப்படுகின்ற அருணந்தி சிவாசாரியாரால எழுதப்பட்ட இலக்கியம் சிவஞான சித்தியார். இந்த வினாவை வேறு விதமாக உங்கள்கிட்ட வினாவப்படலாம். சிவஞான போதத்துடைய வழிநூல், சார்பு நூல் என்பவற்றை குறிப்பிடுக. இங்கே சிவஞான போதத்துடைய வழிநூல் என்பது சிவஞான சித்தியார், அது அருணந்தி சிவாச்சாரியால் எழுதப்பட்டது. சிவஞான போதத்துடைய சார்பு நூல் எனப்படுவது சிவப்பிரகாசம், அது உமாவதி சிவாசாரியாரால் எழுதப்பட்ட இலக்கியம். இங்கொழுது அந்த வினா உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கிறது. சிவஞான போதத்தை எழுதியவர் யார்? அதில் உள்ள சூத்திரங்கள் எத்தனை? சிவஞான போதத்தை எழுதியவர் மெய்கண்டதேவர். அங்கே காணப்படுகின்ற சூத்திரங்கள் 12, அவருடைய வெண்பாக்கள் 81, உண்மை அதிகாரம், பொது அதிகாரம் என்று சொல்லப்படுற 2 அதிகாரங்களை உடையது. இவ்வாறு அந்த இலக்கியம் இருக்கின்றது. சகலாகம பண்டிதர் என்னும் பெயரை பெற்றவர் யார்? இங்கே அருணந்தி சிவாசாரியார் சகலாகம பண்டிதர் என்று குறிப்பிடப்படுகின்றார். சகல ஆகம கலைகளையும் கற்று தேர்ந்தமையால் அவருக்கு இந்த சகலாகம பண்டிதர் என்ற பெயர் ஏற்பட்டது. இங்கே அருணந்தி சிவாசாரியார் மெய்கண்டதேவர் இவர்களை பற்றி வினவுகின்ற பொழுது மெய்கண்டதேவருடைய குரு யார் என்று கேட்கிற பொழுது அந்த குரு பரஞ்சோதி முனிவர். ஆனால் சில வேளைகளில் மெய்கண்டதேவருடைய குலகுரு யார் என்ற வினா உங்களுக்கு வினாப்படலாம். அவ்வாறு மெய்கண்டதேவருடைய குலகுரு யார் என்றால் அவருடைய மாணவனே அவருடைய குலகுருவா இருக்கிறார். அருணந்தி சிவாச்சாரியார் தான் மெய்கண்டதேவருடைய குலகுரு. அதற்கு காரணம், மெய்கண்டதேவரிலும் வயது முதிர்ந்தவர் அருணந்தி சிவாச்சாரியார். அச்சுதகலப்பாளர் மங்களாம்பிகை, இது மெய்கண்டதேவருடைய தாய் தந்தையுடைய பெயர். அச்சுதகலப்பாளருக்கு குருவாக இருந்தவர் அருணந்தி சிவாச்சாரியார். ஆணவத்தின் வடிவம் எவ்வாறு இருக்கும் என்ற வினாவோடு மெய்கண்டதேவருடைய மாணவனாக அவர் மாறுகின்ற சந்தர்ப்பம் இருக்கின்றது. அருணந்தி சிவாச்சாரியார் 2 இலக்கியங்களை எழுதியிருக்கிறார். அருணந்தி சிவாச்சாரியார் எழுதிய 2 இலக்கியங்கள் நூல்களவை. சிவஞான சித்தியாரோடு 20 என்று சொல்லப்படுகின்ற இலக்கியத்தையும் அருணந்தி சிவாச்சாரியார் எழுதியிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். மறைஞான சம்பந்தர், மெய்கண்டதேவர், அருணந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமா சிவாச்சாரியார், இந்த புறச்சந்தான பரம்பரையிலே இந்த 3ஆவதாக இடம்பெறுகின்றவர் மறைஞான சம்பந்தர். அவருடைய சீடராக காணப்படுகின்றவர் உமாவதி சிவாச்சாரியார். இந்த மறைஞான சம்பந்தரை பொறுத்தவரையிலே இந்த சாஸ்திர இலக்கியங்கள் எதனையும் இவர் எழுதவில்லை. ஆனாலும் சதமணி கோவை அல்லது சதமணி திரட்டு சொல்ல போன்ற ஒரு இலக்கிய பகுதியை எழுதியிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். சில வேளைகளில் இவரோடு சார்ந்த வினா கேட்கிற பொழுது திருக்காலாஞ்சேரியில் சீடர்களுக்கு ஞான போதனை செய்த சந்தானகுரவர் யார் என்று கேள்வி கேட்கிற பொழுது அது மறைஞான சம்பந்தராக அமைந்திருக்கிற நாங்கள் பார்க்கின்றோம். இந்த சித்தாந்த அட்டகத்தை பாடியவர் யார்? அவற்றை தரு. சித்தாந்த அட்டகம் என்றால் என்ன என்ற ஒரு வினா சில வேளையில் உங்களுக்கு வினவப்படலாம். சித்தாந்த அட்டகம் எனப்படுவது இந்த 14 மெய்கண்ட சாஸ்திர இலக்கியங்களிலே உமாவதி சிவாசாரியார் எழுதிய 8 இலக்கியங்களும் சித்தாந்த அட்டகம் என்று குறிப்பிடப்படுகின்றது. அந்த 8 இலக்கியங்களையும் எழுதியவர் உமாவதி சிவாசாரியார். சித்தாந்த அட்டகங்களை குறிப்பிடுக, சித்தாந்த அட்டக இலக்கியங்களை குறிப்பிடுக என்று வினவுகிற பொழுது சிவப்பிரகாசம், திருவருட்பயன், உண்மை நெறி விளக்கம், சங்கற்ப நிராகரணம்,
வினாவெண்பா, போற்றிப்பகுரடை, கொடிக்கவி, நெஞ்சு விடுவது என்று சொல்லப்படுகின்ற 8 இலக்கியங்களும் இந்த சித்தாந்த அட்டகம் என்று சொல்லப்படுகின்ற இலக்கியத்திலே அடங்குகின்றது. மாணிக்க வாசகர் எழுதிய நூல்களவை திருவாசகத்தில் அடங்கும் 4 நூல்கள் தருக. மாணிக்க வாசகர் எழுதிய நூல்களவை திருவாசகத்தில் அடங்கும் 4 நூல்கள் தருக. மாணிக்க வாசகர் திருவாசகம், திருக்கோவையார் என்று சொல்லப்படுகின்ற 8ஆம் திருமுறையிலே இடம்பெறுகின்ற அந்த இலக்கியங்களை எழுதியிருக்கின்றார். இவை தவிர சிவபுராணம், திருவம்மானை, திருவுந்தியார், திருவம்பாவை, திருச்சாளல், அன்னைப்பத்து இவ்வாறான இலக்கியங்களையும் மாணிக்க எழுதியிருக்கிறார். சில வேளைகளில் மாணிக்க வாசகர் எழுதிய திருவாசகத்திலே உள்ளடங்குகின்ற இலக்கியங்கள் எவை என்று கேள்வி கேட்கப்படுகின்ற பொழுது, அல்லது திருவாசகத்திலே காணப்படுகிற இலக்கியங்கள் 4ஐ குறிப்பிடுக என்று வினவப்படுகின்ற பொழுது, இங்கே இதில் காட்டப்பட்டிருக்கின்ற சிவபுராணம், திருவம்மானை, திருவுந்தியார், திருவம்பாவை, திருச்சாளல், அன்னைப்பத்தி இவையெல்லாம் திருவாசகத்திலே உள்ளடங்கப்படுகின்ற இலக்கியங்களாக காணப்படுகின்றன என்பதை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். மாணிக்கவாசகருக்காக இறைவன் செய்த அற்புதங்களை அவை. மாணிக்கவாசகர் பொருட்டு இறைவன் ஆற்றிய அற்புதங்கள் அவை. மாணிக்கவாசகர் குதிரை வாங்க சென்று இந்த நரிகள் எல்லாவற்றையும் பரிகளாக்கி கொண்டு வந்து மன்னரிடம் வழங்கிய பொழுது அந்த பரிகள் மீண்டும் நரிகளாக காட்டுக்குள் ஓடி சென்ற விற்பாடு மாணிக்கவாசகருக்கு பல்வேறுபட்ட கொடுமைகள் செய்யப்பட்டது. அந்த கொடுமைகளுக்காக இறைவன் பல்வேறுபட்ட அருட்செயல்களை மாணிக்கவாசகர் பொருட்டு ஆற்றியிருக்கின்றார். அந்த அடிப்படையிலே ஒன்று வைகை ஆற்றை பெருக்கெடுத்து ஓடச் செய்தது. அரிமர்த்தன பாண்டி என்று சொல்லப்படுகிற பாண்டிய மன்னன் மாணிக்கவாசகரை வைகை நதிக்கரையிலே மணலிலே குளந்தாளிட்டு நெற்றியிலே கல் வைத்து விடப்பட்ட பொழுது மாணிக்கவாசகருக்காக வைகை ஆற்றை இறைவன் பெருக்கெடுத்து ஓடச் செய்த அந்த அருட்செயலை நாங்கள் பார்க்கிறோம். அவ்வாறு அந்த வைகை நதியை அடைக்கிறதுக்காக இறைவனே பிட்டுக்கு மண் சுமந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். நரிகளை பரிகளாக்கியதும் பின்னர் பரிகளை நரிகளாக்கியதும் இறைவனாலே செய்யப்படுகின்ற அருட்செயலாக நான் பார்க்கிறோம். அருணகிரிநாதர் பாடிய திருப்புகளுக்கு முருகன் எடுத்துக் கொடுத்த அடியார். எங்களுடைய இந்து மத இலக்கியங்களிலே பல்வேறுபட்ட இலக்கியங்களை பாடுவதற்கு இறைவன் அடியெடுத்துக் கொடுத்த வரலாறு எங்களுக்கு இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே பெரிய புராணத்தை பாடுவதற்கு உலகலாம் உணர்ந்து என்று சொல்லப்படுகிற அடியை இறைவன் எடுத்துக் கொடுத்திருக்கின்றார். கந்தபுராணத்தை பாடுவதற்கு திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் என்று சொல்லப்படுகின்ற அடியை இறைவன் எடுத்திருக்கின்றான். இங்கே உங்களுக்கு வினவப்பட்டிருக்கிற வினா, அருணகிரிநாதருடைய திருப்புகளுக்கு முருகப்பெருமானால் கொடுக்கப்பட்ட அடியது முத்தை தரு பத்தி திருநகை என்று சொல்லப்படுகின்ற அடி எடுத்து கொடுக்க, அங்கே அருணகிரிநாதர் திருப்புகள் என்று சொல்லப்படுகின்ற திருப்பதிகத்தை பாடியிருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கம்பத்து இளையனார் சந்நிதி, கம்பத்து இளையனார் சந்நிதி காணப்படும் தலம் இது. இங்கே கம்பத்து இளையனார் சந்நிதி என்னப்படுகின்ற அந்த இடம் காணப்படுகின்ற திருத்தலம் திருவண்ணாமலை ஆகும். அருணகிரிநாதரால் பாடப்பட்ட ஈழத்து தலங்கள் அவை. அருணகிரிநாதர் திருப்புகழிலே இலங்கையிலே கதிர்காமம், திருகோணமலை, நல்லூர், கந்தவன கடவை என்று சொல்லப்படுகின்ற திருத்தலங்களை பற்றி போற்றி தன்னுடைய திருப்புகழிலே பாடியிருக்கிறதை நாங்கள் அறிகின்றோம். திருமூலரால் இயற்றப்பட்ட திருமந்திரம் எத்தனை பாடல்களை கொண்டது? திருமூலரால் இயற்றப்பட்ட திருமந்திரம் எத்தனை பாடல்களை கொண்டது? 3000 பாடல்களை கொண்டது. அதனால்தான் இந்த திருமந்திரத்திற்கு தமிழ் 3000 என்று சொல்லப்படுகின்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறோம்.
அந்த திருமந்திரம் தமிழ் 3000, தமிழ் ஆகமம், திருமந்திரமாலை என்ற பல்வேறுபட்ட பெயர்களை தன்னகத்தே கொண்டிருக்கிறது. தமிழாகமம் எனப்படுவது யாது? அது எத்தனை தந்திரங்களை கொண்டது. ஆகமங்களுக்கு தந்திரங்கள் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. ஆகமங்களுக்கு தந்திரம். ஆகவே இந்த வடமொழியில் இருக்கின்ற 9 ஆகமங்களை தழுவி திருமூலர் திருமந்திரம் என்று சொல்லப்படுற இலக்கியத்தை பாடினார். அதனாலேதான் அதற்கு தமிழாகமம் என்ற பெயர் ஏற்பட்டது. அந்த திருமந்திரம் 9 தந்திரங்களை கொண்டிருக்கின்றது. 9 தந்திரங்கள். அவை இவற்றை நீங்கள் விளங்கிக் கொள்ளப்பட வேண்டும். திருமூலர் வலியுறுத்துகின்ற பேருண்மை அன்பே சிவம். அன்பே சிவம் என்று கூறியவர் திருமூலர். ஏற்கனவே நான் கடந்த வகுப்பிலே அன்பும் சிவமும் 2 என்பர் அறிவிலார் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாடலை பாடியவர் திருமூலர். ஆகவே அன்புதான் சிவம், சிவன்தான் அன்பு என்று சொல்லப்படுகின்ற அந்த கோட்பாட்டை, கொள்கையை வலியுறுத்தி இருக்கின்றார் திருமூல நாயனார். மனமிருந்தால் எல்லா அறச்செயல்களையும் செய்யலாம் என கூறும் திருமந்திர பாடல் அடி எது? மனமிருந்தால் எல்லா அறச்செயல்களையும் செய்யலாம் என்று கூறுகின்ற அந்த திருமந்திர பாடல் அடி யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை. யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை. யாவர்க்குமாம் பசுவிற்கொரு வாயுரை. யாவர்க்குமாம் பசுவிற்கொரு வாயுரை. யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி. யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே. எல்லோரும் இலகுவாக செய்யக்கூடிய அறக்கருத்துக்கள் பற்றி திருமந்திரம் என்று சொல்லப்படுற இலக்கியம் மிக அழகாக செல்கின்றது. யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை. நாங்கள் இறைவனுக்கு பெருமளவான பணத்தையோ அல்லது பொருளையோ செலவழித்து அங்கே வழிபாடு செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. யாவர்க்குமாம் இறைவர்க்கொரு பச்சிலை. எல்லோரும் இலகுவாக செய்யக்கூடிய இந்த இறைவன் விரும்பி ஏற்கின்ற அந்த பத்திரங்களை நாங்கள் கொண்டே இறைவனுக்கு சாற்றி வழிபடலாம். யாவர்க்குமாம் பசுவிற்கொரு வாயுரை. எல்லோருக்கும் பால் கொடுக்கின்ற அந்த பசுவிற்கு ஒரு கைப்பிடியாவது உணவை நாங்கள் வழங்க வேண்டும். யாவர்க்குமாம் பசுவுக்கொரு வாயுரை. யாவர்க்குமாம் உண்ணும் போதொரு கைப்பிடி. நாங்கள் உணவருகின்ற அருந்துகின்ற பொழுது இல்லாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு ஒரு கைப்பிடி உணவாவது உண்டு வழங்க வேண்டும் என்று திருமந்திரம் மிக அழகாக சொல்கின்றது. யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே. மற்றவர்களோடு பேசுகின்ற பொழுது நாங்கள் இனிய வார்த்தைகளை பேச வேண்டும். அவை திருமந்திரம் என்று சொல்லப்படுற இலக்கியத்திலே மனமிருந்தால் எல்லா அறச்செயல்களையும் செய்யலாம் என்ற அந்த சிறப்பான கருத்து இந்த பாடலூடாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதை நாங்கள் காண முடிகின்றது. திருமூலர் மூலன் உடலுக்கு புகுதற்கு மேற்கொண்ட சித்து எது? சித்தர்கள் பல்வேறுபட்ட சித்து செயல்களை ஆற்றுகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையிலே கூடுவிட்டு கூடுமாய்கின்ற அந்த சித்து செயலை திருமூலர் ஆற்றியிருப்பதை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அன்பான மாணவ செல்வங்களே, இன்றைய இந்த வகுப்பிலே நாங்கள் சமய குரவர்கள், சந்தான குரவர்கள் ஆகிய இந்த அவற்றோடு சேர்ந்து இந்த திருமூல நாயனார், அரையனார் போன்ற பல்வேறுபட்ட வினாக்களை நாங்கள் வினவுகின்றோம். இந்த சமயக்குறவர்கள் என்று சொல்லப்படுகின்ற பாடலை, அந்த பாடத்தை நீங்கள் படிக்கின்ற பொழுது நான் உங்களுக்கு சில அடிப்படைகளை சொல்லியிருந்தேன். அதை மீண்டும் வலியுறுத்த விரும்புகின்றேன். அந்த பாடல்களை நீங்கள் படிக்கின்ற பொழுது அந்த சமயக்குறவர்கள் பிறந்த நாடு, பிறந்த இடம், பெற்றோர் திருநாமங்கள், அவர் நின்ற நெறி, நின்ற மார்க்கம், அவர் முதலாவது பாடிய பதிகம், இறுதியாக பாடிய பதிகம், அவர் முத்தியடைந்த வயது, முத்தியடைந்த தினம், அவர் அடைந்த முத்தி, அவர்களுக்கு காணப்படுகின்ற மறுபெயர்கள், இவ்வாறான நிலைமைகளிலே நீங்கள் இவற்றை படிக்கிற பொழுது அவர்கள் ஆற்றிய அற்புதங்கள், அந்த அற்புதங்களை ஆற்றுகின்ற பொழுது அவர்கள் பாடிய பாடல்கள், இவற்றையெல்லாம் நீங்கள் கருத்திலே கொள்ள வேண்டும். அவ்வாறு கருத்திலே கொள்கின்ற பொழுது நீங்கள் சிறப்பான ஒரு பெருவற்றை அடைவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அந்த அடிப்படையிலே இந்த 2வது
இந்த 5வது வினாவிடை தொகுப்பிலே உங்களுக்கு இந்த பல்வேறுபட்ட வினாக்களையும் அவற்றுக்கிற விடைகளையும் நான் கூறியிருக்கின்றேன். இந்த நிகழ்வினை நடாத்தி கொண்டிருக்கின்ற கல்வி அமைச்சுடைய சமயம் மற்றும் விழுமிய கல்விக்கிளைகளால் நடாத்தப்படுகின்ற சமயவாட பின்னூட்டல் வேலை திட்டத்துக்கு பாடுகின்ற கல்வி அமைச்சுக்கு பொறுப்பாக இருக்கின்ற சமயத்துறைக்கு பொறுப்பாக என்ற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி.